ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல ஒரு லேடி ஹீரோ கிட்ட தொன்கட்சுன்னு ஒரு பேரை சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா தொன்கட்சு அப்படிங்கிறது ஒரு டிஷ்ஷோட பேர் போல. அந்த ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அந்த டிஷ்ஷை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சமைக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு என்னாச்சு, இவனோட மெமரிஸ் எல்லாம் எப்படி அழியாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏனாவா ஹீரோ சமைக்கிறத அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஃபைனலா அந்த டிஷ்ஷை செஞ்சு அந்த லேடி கிட்ட வச்சுட்டு ஹீரோ பயத்துல அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. அந்த லேடியும் அந்த ஃபுட்டை பாக்குறாங்களே தவிர அதை எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அந்த லேடியோட கண்ணெல்லாம் அப்படியே கருப்பு கலர்ல மாறி அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி அப்படியே வெளில வந்துட்டு இருக்கு. இதனால அமைதியா எதுவுமே பேசாம அந்த லேடி அவங்க இருந்து கிளம்பிட, இவங்க 3 பேருக்கும் இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் ஹீரோ ஹெனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்ன ஆக போகுது, நான் எங்க போக போறேன் அப்படின்னு கேட்க, ஹெனாவும் நீங்க வர ஒரு போட்ல இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போக வேண்டிய ஆஃப்டர் லைஃப்க்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அவரோட மெமரிஸ் இருக்கிறதுனால அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும்ல அப்படின்னு அவரோட வாழ்க்கை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப அழுதுகிட்டே அங்க இருக்கிற பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து சாப்பிட டேஸ்ட் ரொம்பவே கேவலமா இருக்கு. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்க, உடனே ஹெனாவும் என்ன பண்றதுப்பா, எங்க கிட்ட சமைச்சு போடுறதுக்கு ஒரு நல்ல செஃப் இல்ல, பேசாம நீயே ஒரு செஃப்பா இருக்க கூடாது இங்க அப்படின்னு கேக்குறா. யார் இந்த நரகத்துல போய் செஃப்பா இருப்பா, இங்க பாரு நான் இறந்து போயிட்டேன் தான், ஆனா வேணும்னே இறந்து போகல. இது எல்லாமே ஒரு மிஸ்டேக்கால நடந்துருச்சு. நான் இறந்து போக ட்ரை பண்ணேனே தவிர உண்மையாவே இறந்து போக விரும்பல. எனக்குன்னு இன்னொரு நல்ல ஜாப் கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் ஆச்சுன்னு ஹீரோ கதறியல. இப்ப என்ன பண்றது, நீதான் ஆல்ரெடி இறந்து போயிட்டியேன்னு ஹெனாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப டிவியில ஒரு ஃபெஸ்டிவலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹெனா ஹீரோட்ட, நீ மறுபடியும் உயிரோட வாழ்றதுக்கு உனக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃபெஸ்டிவலோட பேரு மிச்சலின் ஃபெஸ்டிவல். இது பேய்களுக்காகவே ஸ்பெஷலா நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் போல. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல யாரோட ஃபுட் சூப்பரா இருக்கோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா ஒரு விஷ் டிக்கெட்டை கொடுக்குறாங்க. நம்மளோட விஷயம் மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த டிக்கெட்டை கிளிக்கும் போது நம்ம என்ன ஆசைப்பட்டு கேட்டோமோ அது அப்படியே நடக்கும்னு அந்த டிவில சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா உண்மையாவே நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட வாழ்க்கையை மறுபடியும் என்னால வாழ முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஹினாவும் கண்டிப்பா முடியும், இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நீ மட்டும் ஜெயிச்சிட்ட அப்படின்னா எங்க ரெஸ்டாரண்ட்டும் ஓகோன்னு வந்துடும், நீயும் உன்னோட லைஃப்க்கு திரும்ப போயிடலாம். நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்கிறேன் பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்க. மின், இப்பதான் நீ ஒரு முட்டாள்னு நிரூபிக்கிற. இங்க என்ன முடியாத அளவுக்கு அத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த நிலைமையில இந்த ரெஸ்டாரண்ட் இவனையும் வச்சுக்கிட்டு இந்த போட்டியில ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா, இவன் என்ன பெரிய செஃப் தோணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும், ஆமா நான் செஃப் தனாம் தான், அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா நான் செஃப் தனாம் இல்ல, ஆனா அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும், அதுல எனக்கு 5 வருஷம் அனுபவம் இருக்கு. உங்க 2 பேருக்கும் சரியா சமைக்க தெரியாது, அதனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பெருசா கஸ்டமர்ஸும் வர மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால சமைக்க முடியும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு ஹெனாட்டையும் மின்ட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா கிம்ஜினியும் அவங்க கூட இன்னொருத்தரையும் காட்டுறாங்க. இவர் தான் சங்வூ. இவருக்கும் கிம்ஜினுக்கும் தான் இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது. இந்த உலகத்துல ஒருத்தர் அவங்களோட வேலையில இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாண வாழ்க்கையை பத்தி யோசிப்பாங்க போல. கிம்ஜினுக்கு இந்த வேலையில இருந்து நல்லபடியா ரிட்டையர் ஆகிட்டு சங்குவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப வருஷம் கனவாவே இருந்துட்டு இருக்கு. இப்ப ஹெனாவா வேலையை விட்டு தூக்கிட்டேன், வேற அசிஸ்டன்ட் தான் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்பொழுதுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் வேற வந்துருச்சுல. அதோட அந்த போட்ல இருந்து மிஸ் ஆன சோலை வேற தேடிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு இங்க சங்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சங்குவோட மொபைல்ல நம்ம ஹீரோவை அடிக்கடி ஒரு லேடி வந்து பயன்படுத்துவாங்கல்ல, அந்த லேடியோட போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு கிம்ஜின், யார் இந்த லேடி, இவங்க போட்டோ ஏன் உங்க மொபைல்ல இருக்குன்னு சங்குவை போட்டு அடிக்க, பார்த்தா இவங்க தான் இந்த போட்ல இருந்து மிஸ் ஆன லேடியா. இவங்களதான் எல்லாரும் தேடிட்டு இருக்கோம், நீயும் இவங்களை எங்கேயாவது பார்த்த அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கிம்ஜின் ஹெனா இவங்க கிட்ட நேத்து மெமரிஸ் எல்லாம் அழியாம இருக்கிறத பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சன்வு வேற, ஒருவேளை யாருக்காவது கொஞ்சமா அவங்கள பத்தின மெமரிஸ் இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு கூட தெரியாதுன்னு பயமுறுத்தி விட்டுறாரு. இதனால கிம்ஜினும் என்ன ஆகும்னு வற்புறுத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இறந்து போனவங்களோட மெமரிஸ் எரேஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குமா, இறந்து போனவங்க அவங்க விருப்பமே இல்லாம இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மெமரிஸை அழிக்கவே முடியாதான். அதனாலதான் நம்ம ஹீரோக்குமே அவரோட மெமரிஸ் இன்னும் அழியாம இருக்கு போல. இந்த மாதிரி இறந்து போன சோல்ஸை யாராவது இந்த உலகத்துக்கு கூட்டு வந்தாங்க அப்படின்னா அது அவங்கள கடத்தினதுக்கு சமமா. ஒருவேளை இந்த மாதிரியான சோல்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பி வைக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா யார் அந்த சோல்ஸை கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களை தண்டிக்கிற விதமா நிரந்தரமாவே இந்த உலகத்துல இருந்து அவங்களை
அழிச்சிருவாங்க. இந்த ரூல்ஸை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சங்கு சொல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கிம் ஜினுக்கு லேசா பயம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ சமைக்கலாம் அப்படிங்கிற முடிவோட ஏப்ரான்லாம் போட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹெனா கிட்ட என்னென்ன டிஷ் எல்லாம் மெனுல ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, அப்பதான் ஹெனா, நீ ஒன்னும் இங்க ரொம்ப நாளா இருக்க போறது கிடையாது. நம்ம இப்ப ஆஃப்டர் லைஃப்ல 20க்கு எதிரா ஒரு பெரிய கிரைமே பண்ணிட்டு இருக்கோம். நீ மட்டும் கிம் ஜின் கிட்ட மாட்டின அப்படின்னா அதோட உன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ரைட்டா யாரோ கதவு தட்டுற சத்தம் வேற கேக்குதா. உடனே ஹீரோ பயந்து போய் வேகமா ஒளிஞ்சுக்கிறாரு. ஹெனாவும் பயந்துகிட்டு கதவை திறக்க, மின் தான் இந்த மாதிரி பயம்புறுத்தி ஹெனா கிட்ட விளையாண்டுட்டு இருந்திருப்பான். பரவாயில்ல, ரொம்ப வேகமா வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்னு ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கிறப்போ இப்ப மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இவனுக்கு வேற வேலையே இல்ல. மீன் மறுபடியும் இந்த மாதிரி என்கிட்ட விளையாடாதன்னு சொல்லிக்கிட்டு இப்ப கதவு திறந்து பார்த்தா இப்ப வந்திருக்கிறது கிம் ஜின். நேத்து சூசைட் பண்ணி இறந்து போனால, அவ எங்க இருக்கான்னு கேட்டுக்கிட்டே உள்ளார வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹெனாவும் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா நிக்க, இல்ல இப்படி மட்டும் நடந்திருக்க கூடாது. நீ அவனை ஃபர்ஸ்ட் போர்ட்லயே ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பி வச்சிட்டியான்னு கேக்குறாங்க. உடனே ஹெனாவும் ஆமா இப்பதான் அவனை அனுப்பி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் கிம்ஜினுக்கு வந்த கோவத்துல ஹெனாவை அடிக்கவே கை வாங்கிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் பீர் கொடுன்னு சொல்லிட்டு சங்கு கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்க, இங்க ஹீரோவும் மின்னும் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. மின் வேணும்னே ஹீரோவை மாட்டி விடுற மாதிரி ஹீரோட்ட வம்புத்துட்டு, எனக்கு பசிக்குது ஒழுங்கா சமைச்சு கொடுன்னு அந்த இடத்துல உட்காந்து எழுதியெல்லாம் காட்டிட்டு இருக்கான். இங்க கிம்ஜினும் பீரை குடிச்சிட்டு ரொம்பவே டென்ஷனா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ மின் கேட்ட மாதிரியே அவனுக்கு சமைச்சு கொடுக்குறாரு. அவனும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப ஹெனா ஹீரோட்ட சமைக்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லு, போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா ஹீரோ ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்காரு. என்னது இத்தனை சாமானமா, இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ரொம்ப காசு ஆகும் போலயே, எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்ல, துனாம் சொல்லியிருப்பார்ல, இன்கிரீடியன்ஸ் பர்ஃபெக்டா இருந்தா டிஷ்ஷும் நல்லா வரும்னு. அதை மனசுல வச்சுக்கிட்டு இன்கிரீடியன்ஸ் குவாலிட்டியா இருந்தாதான் இந்த டிஷ்ஷோட டேஸ்டும் நல்லா இருக்கும். அப்பதான் என்னால இந்த போட்டியில வின் பண்ணி என்னோட லைஃப்க்கு போக முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹெனாவும் சரி சரி போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சைலண்டா மின்னோட காசை தான் எடுத்துட்டு போறாங்க. இதை மின்னும் நோட்டீஸ் பண்ணிட்டு ஹெனாவோட பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். மின்ன ஃபாலோ பண்ணிட்டே ஹீரோ ஓடி வர, அங்க சீக்கிரட்டா ஒரு டோர் இருக்கிறத பாக்குறாரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க போல. ஹீரோவா இதெல்லாம் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க, நான் இறந்து போயிட்டாலும் மறுபடியும் வாழ்றதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எதுக்குமே உதவாத அந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு இந்த போட்டியில ஜெயிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். நம்ம தான் நம்ம திறமையால இந்த பாலா போன ரெஸ்டாரண்ட்டை மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்க கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு கண்ணாடி போட்டு ஒருத்தர் வராரு. கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு ஹீரோ போய் மறைஞ்சுக்கிறாரு. இப்ப கஸ்டமர் கிட்ட ஏனாதான் கொஞ்சம் கொஞ்சமா திணறி ஆர்டர் எடுத்துட்டு இருக்கா. இத பார்த்துட்டு ஹீரோக்கு தான் பாவம், இவ ஒழுங்கா ஆர்டர் எடுத்துட்டு வந்துருவாளா இல்லையா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் மெனுன்னு காமிக்க அந்த கண்ணாடிக்காரரும் அதுல இருக்கிற போர்க்க வச்சு செஞ்ச ஒரு டிஷ் ஆர்டர் பண்றாரு. உடனே ஹெனா ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட அந்த டிஷ்ஷோட பேரையே திக்கி தயந்து தான் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, நர்வஸ் ஆகாத, நல்லா மூச்சை இழுத்து விடு, ரிலாக்ஸா பேசு, பதட்டப்படாதன்னு ஹீனாவை கூல் பண்ணி விட்டுட்டு, செஃப் தோனாம் கூட வேற ஒர்க் பண்ணிருக்கோம்னு சொல்லி வச்சிருக்கோம், அதுக்கேத்த மாதிரி நம்ம பேரை தக்க வச்சுக்கணும் நினைச்சிட்டு அவர் ஆர்டர் பண்ண டிஷ் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஹெனாட்ட கொடுத்து விட, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்துட்டு போர்க் சரியா வேகல, நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி நல்லா வேக வச்சு இப்ப எடுத்துட்டு போறாங்க. இதை சாப்பிடுறப்ப இதுல இருந்து வர ஜூஸ் எனக்கு பிடிக்கல, அதனால ட்ரை பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு மறுபடியும் அனுப்பி விடுறாரு. இந்த தடவை நம்ம ஹீரோவே போய் என்னன்னு கேட்டு வந்துடலான்னு ஹீரோவே அந்த டிஷ் எடுத்துட்டு போக, இப்பயும் சாப்பிட்டு பார்த்துட்டு இனிமே இதுல அந்த ஜூஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறாரு. இந்த டிஷ்ஷோட ஃபிளேவரே இதுதான், இது தெரியாம தான் ஆர்டர் பண்ணியா, பார்க்க சின்ன பையனா இருக்க, ஆனா உனக்கு குறை சொல்றதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் போலயே, இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா, நீ முதல்ல எந்திரி, நீ சாப்பிடவே வேணாம், இங்க இருந்து கிளம்புன்னு வெளில அனுப்பி விட்டுறாரு. உடனே ஹெனா, ஏன் இந்த மாதிரி கஸ்டமரை வெளில அனுப்பி விட்ட அப்படின்னு கோவப்பட, யாரு இவன் கஸ்டமரா, இடிச்சவாயன் கிடைச்சிட்டான்னு இஷ்டத்துக்கு குறை சொல்லிட்டு இருக்கான், பொடி பையன் அப்படின்னு திட்ட, அவர் ஒன்னும் பொடி பையன்லாம் இல்ல, அவருக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும், இவர் தான் மிஸ்டர் பார்க், ஹெல்த் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு, ஃபுட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய ஆளுங்கள்லயே இவரும் ஒருத்தர், அநியாயமா வந்த ஒரு விஐபி கஸ்டமர் அப்படி அடிச்சு துரத்துட்டீங்களே அப்படின்னு மின் இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல, இந்த மாதிரி தான் இவன் எதுக்குமே உதவ மாட்டேங்கிறான், நீ என்னன்னா ஒரு ஆர்டர் கூட ஒழுங்கா எடுக்க மாட்டேங்கிற, நான் ஒருத்தனே இவ்வளவுதான் பண்றது அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்ப ரைட்டா டிவில அன்னைக்கு நடந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ தொனாம் கிட்ட பிரச்சனை பண்ணது, தொனாம் ஹீரோவை பார்த்து ஃபேக்னு சொன்னதுன்னு எல்லாத்தையுமே பாத்துறானுங்க. உடனே ஹீரோ வேகமா போயிட்டு டிவி ஆஃப் பண்ண, இதுதான் நீ செஃப் தொனாம்
உன்கிட்ட ஒர்க் பண்ணதான்னு மின் கேக்குறான். ஹீரோவும் இதெல்லாம் உண்மை இல்ல, வெறும் வியூஸ்க்காக எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்க, அதெல்லாம் அவங்க நம்புற மாதிரியே தெரியல. ஆக்சுவலா இந்த ஷோக்கு அப்புறம் அவர் உண்மையாவே எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அதோட அவரை மீட் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. நான் சொல்றது உண்மைதான், என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. மின்னா, இங்க பாரு, நீ ஒரு ஃபேக்னு ஒத்துக்கோ. நீ ஃபேக் தான். நீ சமைச்ச ஃபுட்டும் ஒரு ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹெனாவும் ஏங்கள இந்த மாதிரி ஏமாத்தி முட்டாளாக்குன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அப்படியே நைட் காட்டுறாங்க. ஹீரோக்கு மின் சொன்ன வார்த்தை தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. தூக்கமே வரல. இதனால வீட்ல யாருமே இல்லாத சமயமா பார்த்து கையில அவர் செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மெதுவா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த காணாம போன லேடி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. இவர் எங்க போயிட்டு இருக்காரு, உண்மையாவே யார் இந்த லேடி அப்படிங்கறதெல்லாம் இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட்டான நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.